ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ரமலான் மாதத்தினுடைய 28வது தினத்தில் இன்றைய ஹுத்பாவை நாம் அடைந்திருக்கிறோம். ரமலான் காலமெல்லாம் வருகிறது, எங்களை விட்டு கலைந்து செல்கிறது. ஆனால் ரமலான் பற்றிய சில சந்தேகங்கள் தெளிவில்லாமலும் அதனுடைய படிப்பினைகளை புரியாமலும் நாங்கள் கடந்து கொண்டே செல்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமுதாயத்தினுடைய அமல் அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக சடங்கு ரூபமில்லாமல் அறிவுபூர்வமாக ஒரு விடயத்தை விளங்கி செயற்பட வேண்டும். இந்த அடிப்படையில் ரமலானையும் ரமலானினுடைய நோக்கத்தையும் எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் இதனோடு மட்டும் படிப்பதனால், நபியுடைய உம்மத்திற்கு வழங்கப்பட்ட ரமலான் கால நோன்பை மட்டும் படிப்பதனால் சரியாக முறையாக நோன்பின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. குர்ஆனில் இந்த நோன்பினை எதற்காக நாம் தந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது வருகின்ற ஒரு வாசகம், லஅல்லகும் தத்தகூன், இதற்குரிய தெளிவுரைகள் போதிய அளவு இஸ்லாமிய சமுதாயத்திடம் இல்லாமல் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள். பெரும்பாலும் நீங்கள் தக்குவாதாரியாக மாறலாம் என்ற கருத்து எல்லோரும் இதற்கு தெரிந்து வைத்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த விளக்கமும் அதற்கு இருக்கின்றதை போல் இதை விடவும் ஆழமான ஒரு விளக்கம் இதற்கு உள்ளதாக இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வருவது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நபியுடைய உம்மத்தவர்களே, குத்திப அலைக்கும் அஸ்ஸியாம், இந்த நோன்பு உங்களுக்கு மார்க்கத்தில் கடமையாக தரப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்கின்ற விடயம் என்னவென்றால், நபியுடைய உம்மத்திற்கு தரப்பட்ட இந்த நோன்பு நபியுடைய உம்மத்திற்கு மட்டும் தரப்படவில்லை. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் இந்த கடமை வழங்கப்பட்டது. அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், பெரும்பாலும் நீங்கள் தக்குவாதாரியாக மாறலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டாலும் இதற்கு பொருத்தமான அர்த்தத்தை அறிஞர்கள் சொல்லும் போது நீங்களாவது இந்த நோன்பு கடமையை
சரியாக செய்கிறீர்களா என்று பார்ப்போம். என்ன விடயம்? இதற்கு முதல் அல்லாஹ் இந்த நோன்பினை யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கினான், அவர்கள் சரியாக செய்யவில்லை. அல்லாஹ் சொன்னதை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த வரலாறு என்ன? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அத்தாரீகுல் கபீர் என்ற புத்தகத்திலும், இமாம் தபரானி அவர்கள் அல் முஅஜமுல் கபீர் என்ற புத்தகத்திலும் இந்த வரலாற்றை தெளிவாக வழங்கப்படுத்துகிறார்கள். யூதர்களுக்கு அல்லாஹ் நோன்பு பிடிக்குமாறு ரமலானை அவர்கள் சரியாக செய்யுமாறு கடமையை கொடுக்கின்றார். மூசா நபி அவர்கள் மௌத்தாகும் வரை காத்திருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னர் தௌராத்தை எடுத்துக்கொண்டு யூத பாதிரிகளிடம் வருகிறார்கள். நோன்பு கஷ்டமாக இருக்கிறது, 30 நாளும் நோன்பை பிடிக்க முடியாது, ஏதாவது வழி செய்யுங்கள். இவர்களுடைய பழக்கமே இதுதான். எல்லாவற்றிலும் பொடுபோக்கு. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை மாற்றுவதில், தன்னுடைய பகுத்தறிவை போடுவதில் அவர்கள் ஒரு முன்னுதாரணமான மனிதர்கள். என்ன செய்கிறார்கள்? எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை மன்றம் நடத்துகிறார்கள். 30 நாள் நோன்பை ஒரு நாளாக சுருக்குவோம் என்ற முடிவு. நாள் தீர்மானிக்கிறார்கள், எந்த நாளில் இதை செய்யலாம். அவர்களுடைய பார்வையில் ஆகவும் சிறப்பான நாள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள். முடிவு செய்கிறார்கள், இந்த ஒரு நாளில் நோன்பிருந்தால் ரமலானினுடைய 30 நாளும் நோன்பிருந்ததற்கு சமன். இதனால் ஒரு நாள் நோன்பாக 30 நாளை மாற்றி விடுகிறார்கள். இது யூதர்கள் அல்லாஹுவோடு வளமையாக செய்து வரும் விளையாட்டு. குர்ஆனில் இவர்களை பற்றி சொல்லும் போது லுஇனல்லதீன கஃபரு, இந்த காபிர்களை அல்லாஹ் நாசமாக்கி விட்டான். காலமெல்லாம் அழிக்கப்பட்ட சமூகம். இவர்களுடைய பரம்பரையைத்தான் அல்லாஹ் குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றி அவர்களை அழித்தார். அல்லாஹ் ரமலானை யூதர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை சரியாக செய்யவில்லை, அல்லாஹ்வை பயந்து செய்யவில்லை. அடுத்த சமுதாயம் வரட்டும் என்று அல்லாஹ் காத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். ஈசா நபி அவர்களுக்கு இன்ஜீலில் அல்லாஹ் ரமலானுடைய கடமையை 30 நாளாக கொடுக்கின்றார். முதல் சமூகத்திற்கு கொடுத்து பார்த்தால் சரியாக செய்யவில்லை. 2ஆம் சமூகம் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், சரியாக செய்கிறார்களா? ஈசா நபி அவர்களுடைய மறைவிற்கு பின்னால், வானத்தில் உயர்த்தப்பட்டதன் பின்னால் கிறிஸ்தவ பாதிரிகளிடம் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். மாற்றம் வேண்டும், ரமலான் சரி வராது. எங்களுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? கடுமையான சூடு காலம். ரமலான் மாதம் கடும் சூடு காலம். காலத்தை முதலாவது மாற்ற வேண்டும். உதாரணம், சுபஹுடைய நேரம்
கஷ்டமாக இருக்கிறது, காலையில் 8 மணிக்கு சுபகை மாற்றி எடுப்போம் என்று நிர்வாகிகளோடு பேசுவதைப் போல அவர்கள் பேசுகிறார்கள். ரமலான் காலம் கடும் சூடான காலம், குளிர்காலத்தில் மாற்றி எடுப்போம் மாற்றுகிறார்கள். கிறிஸ்தவ பாதிரிகள் எல்லாம் மாற்றுகிறார்கள். மாற்றிவிட்டு அவர்களே சொல்கிறார்கள், இது ஒரு குற்றம், இது ஒரு பாவம், இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்? 30 நாள் நோன்பை 40 நாளாக பிடிப்போம். அல்லாஹ் யூதர்களுக்கு கொடுத்ததை குறைத்தார்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததை கூட்டினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமன் நஸீஉ, காலத்தை ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்க வேண்டும். மனிதன் நினைத்தபடி அதை மாற்றி எடுப்பது ஜியாதத்துன் ஃபில் குஃபுர், இறை நிராகரிப்பு. ஒரு நேரத்தை இறைவன் வகுத்து தந்துவிட்டால் அதில் மாற்றம் செய்யும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இவர்கள் மாற்றுகிறார்கள், விளையாடுகிறார்கள். காலத்தை மாற்றிய குற்றத்தை சமாளித்து அல்லாஹ்வை நாங்கள் எங்களுடைய கையில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் 10 நோன்பை கூட்ட வேண்டும். கூட்டுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்தது 30, அவர்கள் பிடித்தது 40. அவர்களுடைய தலைவர்களை கடவுளாக பார்த்தார்கள். அவர்களுடைய ஒரு மன்னர் பள்ளியில் ஒரு வழி வந்தது, அவர் துடிதுடித்தார். கிறிஸ்தவ சமுதாயம் ஓடோடி வருகிறார்கள். என்ன செய்யலாம்? அங்கே அவர்களுடைய மடத்தில் முடிவு செய்யப்படுகிறது, 7 நாள் ஃபர்லான நோன்பை கூட்டுவோம், 47 நாள் பிடிப்போம். இந்த 7 நாள் எங்களுடைய பாதிரியின் தலைமையின் நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்த நேர்ச்சையாக இருக்கட்டும். 7 நாளை கூட்டுகிறார்கள். இறுதியில் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. அதில் அவர்களுடைய மன்னர் சொல்கிறார், 47 நாளில் இன்னமும் 3 நாளை கூட்டி 50 நாள் நோன்பை பிடிப்போம். தௌராத், இன்ஜீல், அல்லாஹ்வுடைய அந்த சட்ட திட்டங்களை விட்டும் இப்படியாக மாற்றப்பட்டது. கிறிஸ்தவர்கள் விளையாடினார்கள், 30 யூதர்கள் விளையாடினார்கள், 30 ஒன்றாக குறைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் விளையாடினார்கள், 30 50 மாற்றுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்து பார்த்தான், காத்திருந்தான். யாராவது இதை சரியாக செய்பவர்கள் வருகிறார்களா? வந்தார்கள். அவர்கள்தான் உம்மத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம். இதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் தரப்பட்டது, முன்னால் உள்ளவர்களுக்கும் தரப்பட்டது. எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், நீங்களாவது சரியாக செய்கிறீர்களா? அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிறீர்களா? நபி அவர்கள் அல்லாஹ்விடம் இதை வாங்குகிறார்கள். பக்குவமாக உம்மத்தை பழக்குகிறார்கள். மக்களே, யூதர்களை கிறிஸ்தவர்களை போல இருக்கக்கூடாது, அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்களின் பகுத்தறிவை வைத்து அல்லாஹ்வோடு விளையாடினார்கள். அல்லாஹ் பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நோன்பிருக்கும் காலத்தை அவன் காட்டினால் நோன்பை பிடிக்க வேண்டும். அந்த நோன்பை விடுவதற்கும் பிரபஞ்சத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் அடையாளம் காட்டுவான். அப்போது நோன்பை விட வேண்டும். இதனால் தான் பிறையுடைய சட்டம் இவ்வளவு இறுக்கமாக
எங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதி, ரப்புல் ஆலமீன் நோன்பிருக்கும் காலத்தை உங்களது இடத்தில் அவன் காட்டுவான். கண்டால் நோன்பை பிடிக்க வேண்டும், பகுத்தறிவை போடக்கூடாது. இது வேறு நாட்டில் காணப்பட்டுள்ளது. மேகம் மூட்டமாக உள்ளது, பிறை இருந்தாலும் காண முடியாது. இது எதையும் நாங்கள் யூதர்களைப் போல கிறிஸ்தவர்களைப் போல செய்துவிடக்கூடாது. நோன்பிருக்கும் நேரம் இதை கூட நபி அவர்கள் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வையகத்தின் அடையாளமாக காட்டுவார். சுபுகுடைய வெளிச்சம் அல்லாஹ் காட்டினால் அது அவன் நோன்பு நீங்கள் இருக்க நாடிய நேரம். அதற்கு முன்னர் நீங்கள் நோன்பு பிடிக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் சூரியனை மறைத்து காட்டினால் அது நீங்கள் நோன்பு திறக்க வேண்டிய நேரம். எல்லாமே துல்லியமாக காட்டப்படுகிறது. அல்லாஹ்விற்கு ஏற்பட்ட சந்தோஷம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் கைர உம்மத். அல்லாஹ் பல மனிதர்களை உலகத்தில் அனுப்பி பார்த்தான். யாரும் சரிவல்லவில்லை. ஒரு சாரார் வழிகட்டு போனார்கள், இன்னொரு சாரார் அல்லாஹ்வின் கோபத்தை அடைந்து போனார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யார் இவர்கள்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். எங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறார்? குந்தும் கைர உம்மத். எல்லா மனிதர்களிலும் தலை சிறந்த மனிதர்கள் நீங்கள் தான். இதன் விளைவு என்ன? அல்லாஹ்வின் சந்தோஷத்தினால் இதற்கு முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் யாருக்கும் கொடுக்காத சிறப்புகளை, பாக்கியங்களை, பொக்கிஷங்களை ரமலானுடைய விசேடமாக அல்லாஹ் கொடுக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹருடைய உணவை சாப்பிடுங்கள். ஃபஇன்ன ஃபீஹி பரக்கா, அதில் பரக்கத் இருக்கிறது. என்ன பரக்கத்? நிறைய பேர் இன்றைக்கு கேட்கிற கேள்வி, சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது, இதில் எங்கே பரக்கத் இருக்கிறது? இந்த பரக்கத்துக்குரிய கருத்து என்ன தெரியுமா? வளமையான உணவின் பரக்கத் அல்ல. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கடுமையாக அல்லாஹ்வோடு நடந்ததனால் அவர்களோடும் அல்லாஹ் கடுமையான சட்டங்களை ஏற்படுத்தினார். உதாரணம், எங்களுடைய ஆடையில் நஜீஸ் பட்டுவிட்டால், எங்களுடைய குழந்தையின் சிறுநீர் பட்டுவிட்டால் நாங்கள் கழுகிவிடலாம். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கழுக முடியாது. அதை வெட்ட வேண்டும், வேறு துண்டு வைத்து தைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய தொழுகை, ஏனைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வை கடினமாக அவர்கள் நடத்தினார்கள். அல்லாஹ் அவர்களோடு கடினமாக நடந்தார். நாங்கள் இஃப்தார் செய்துவிட்டால் சஹருடைய நேரம் சாப்பிடலாம். ஆனால் அவர்கள் இஃப்தார் செய்துவிட்டு அயர்ந்து தூங்கிவிட்டால் திரும்ப சாப்பிட முடியாது. அதிலிருந்து தொடர் நோன்பு பிடிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆசைப்பட்டார்கள், யூதர்கள் ஆசைப்பட்டார்கள். நோன்பிருக்கும் நேரத்திற்கு முன்னர் சாப்பிடும் ஒரு வாய்ப்பிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அல்லாஹ் கொடுக்கவில்லை, வழங்கவில்லை. இதுதான் அவர்களின் ஆசை. அந்த ஆசையை அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். இதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபீஹி பரக்கா, இதில் பரக்கத் இருக்கிறது. இது என்ன பரக்கத்? அவர்கள் ஆசைப்பட்டு அவர்களுக்கு கொடுக்காத பாக்கியம்தான் பரக்கத். இதை நீங்கள் செய்ய வேண்டும். இதே போன்று ஒரு ஃபர்தை எழுவதாக பெருக்கித் தருகிறான். இது அவர்களுக்கு இருக்கவில்லை. ரமலானில் பலவிதமான சிறப்பு, நரகத்தை மூடி வைக்கின்றான், அவர்களுக்கு இருக்கவில்லை.
சொர்க்கத்தின் வாயில் அனைத்தையும் திறந்து வைக்கிறான், அவர்களுக்கு இருக்கவில்லை. லைலத்துல் கத்ரை எங்களுக்கு தந்திருக்கிறான், அவர்களுக்கு இருக்கவில்லை. இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நோன்பிற்கும் அவர்களுக்கு தந்த நோன்பிற்கும் இடையிலான வித்தியாசம். இதை லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் சரியாக செய்கிறீர்களா என்பதை பார்க்கத்தான் அல்லாஹ் தந்தான், கூலிகளையும் தந்துவிட்டான். இஸ்லாமிய அறிஞர்களில் சில முஃபஸ்ஸிர்கள், விளக்க உரையாளர்கள் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்தும் போது ஒரு மனிதன் தக்வாவோடு நடந்து கொள்ள வேண்டும், தக்வாவை பழக வேண்டும் என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன விளக்கம்? என்ன வகையான தக்வா? யாராவது தக்வாவை நோன்பு முடிந்த பிறகு உணர்ந்துள்ளார்களா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நோன்பில் ஒரு மனிதனை தக்வாவிற்கு பழக்குகிறான், அல்லாஹ் படித்துக் கொடுக்கின்றான். ஒரு மனிதனை அழித்து ஈருலகத்தையும் சின்ன பின்னப்படுத்தக்கூடிய 2 கெட்ட விஷயங்கள் உள்ளன. இது 2ஐயும் வாழ்க்கையில் இல்லாமல் செய்வதுதான் தக்வா. முதலாவது என்ன விஷயம்? ஹராமான வயிற்றின் ஆசை. இரண்டாவது ஹராமான அபத்தின் ஆசை. யார் ஹராமான வயிற்றின் ஆசையை நிறைவு செய்ய பார்ப்பாரோ இவர் ஹராத்தில் உழைக்க ஆரம்பிப்பார். வட்டி, சூது, களவு, பொருளாதார மோசடி, ஏமாற்றம், பிழையான வியாபாரம், பிழையான பொருளீட்டல் எல்லாமே செய்வார். என்ன காரணம்? அவருடைய வயிற்றின் ஆசை. இரண்டாவது, ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடியது, உலகத்தின் நாளை மறுமையின் ஒரு மனிதனுடைய வாழ்வை அழித்துவிடக்கூடிய 2வது மனித ஆசைதான் அவனுடைய அபத்தின் ஆசை. இதற்கு அவன் கட்டுப்பட்டு விட்டால் பிழையான உறவுகளை அவன் ஏற்படுத்துவான். இதை 2ஐயும் மாற்றுவதுதான் தக்வா. நோன்பு என்றால் என்ன? காலை முதல் சுபஹுடைய நேரம் முதல் மாலை வரை இந்த 2 ஆசைகளையும் விட்டு ஒரு மனிதனை பழக்குவதுதான் நோன்பு. சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, வயிற்றின் ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு ஹலாலான மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது, அந்த மனிதனுடைய அபத்தின் ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் பழக்குகிறான். ஒரு மாத நோன்பு ஒரு மாதத்திற்காக அல்ல, 11 மாதத்திற்காக தரப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் வருடம் முழுக்க நோன்பு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய இந்த பயிற்சியை பாருங்கள். ஏனைய காலங்களில் 11 மாதமும் எது ஹராம், எது ஹராம்? எங்களுக்கு சொந்தமில்லாத உணவை சாப்பிடுவது ஹராம், எங்களுக்கு சொந்தமில்லாத பெண்களை அனுபவிப்பது ஹராம். இதை பழக்குவதற்காக நோன்பில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? எங்களுக்கு சொந்தமான சாப்பாட்டை சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறார். ஹலாலாக நாம் உழைத்து நாம் சம்பாதித்து வீட்டில் வைத்திருக்கும் சாப்பாடு, குடிபானம் உனக்கு ஹலால், ஆனாலும் ஹராம். நாம் மகர் கொடுத்து திருமணம் செய்த ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாள், அல்லாஹ் ஹலாலை ரமலானில் ஹராமாக்குகிறான். ஒரு மூமினுடைய உள்ளுணர்வை அல்லாஹ் ரோசப்படுத்துகிறான். ஏ மனிதனே, மூமினே, எனக்காக வேண்டி ஹலாலான சாப்பாட்டை ஒரு மாதம் விட்டு வாழ்ந்த உத்தம மனிதன் நீ. ஏன்
ஏனைய மாதங்களில் உனக்கு சொந்தமில்லாத ஹராமான உணவுகளை, சாப்பாடுகளை நீ சாப்பிட வேண்டும். பிழையாக ஏன் நீ உழைக்க வேண்டும்? அல்லாஹ் ரோசப்படுத்துகிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக ஒரு மூமின் ஹலாலான மனைவியை விடுகிறான், நெருங்காமல் தவிர்ந்து கொள்கிறான். அல்லாஹ் அவனது உள்ளுணர்வை ரோசப்படுத்துகிறான். ரப்புக்காக வேண்டி ஹலாலாக அல்லாஹ் தந்த ஒரு பெண்ணை நீ தவிர்ந்து வாழ்ந்தவன். ஏன் உனக்கு சொந்தமில்லாத ஹராமான பெண்ணை ஏனைய 11 மாதமும் நீ நெருங்க வேண்டும்? இதுதான் தக்வா. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமலானுக்கு பின்னர் ஒரு மூமின் பிழையாக உழைக்கவில்லை என்றால் அவனுக்கு தக்வா வந்துவிட்டது. பிழையாக பெண்களோடு அவன் உறவை ஏற்படுத்தவில்லை என்றால் இவனுக்கு தக்வா வந்துவிட்டது. இதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் தக்வா. நாம் எங்களுடைய மனதில் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். 50 வருடம், 40 வருடம், 20 வருடம் தொடராக நோன்பு பிடித்திருக்கிறேன் எல்லோரும் செல்வார்கள். இதுவரை பருவத்தை அடைந்தது முதல் நான் ஒரு நோன்பையும் விடவில்லை. இது நோக்கமா? இது நோக்கமும் இல்லை. நான் இந்த நோன்பை பிடித்ததனால் ஹராமாக உழைப்பதை விட்டிருக்கிறேனா? ஹராமாக பெண்களை அணுகுவதை விட்டிருக்கிறேனா? இதுதான் தக்வா. இதுதான் நோன்பின் மூலமாக அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவது, இந்த பயிற்றுவிப்பை தாண்டி அல்லாஹ் இதன் மூலம் அவனுடைய ஒரு பண்பை மனிதனுக்கு பழக்குகிறான். அதுதான் அல்லாஹு ஸமத். அவனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தேவையற்றவன். மனிதன் எல்லாம் தேவை, எல்லாம் தேவை என்று போனால்தான் உலகத்தில் அடிமட்டத்திற்கு போகின்றான். உலகத்தை இழக்குகிறான், மறுமையை இழக்குகிறான். மனிதனின் பேராசை, காண்பதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஆசை மனிதனை பாவச் செயலுக்கும் ஷைத்தானின் அடிமைத்துவத்திற்கும் ஆளாக்குகிறது. அல்லாஹ் எல்லா சக்தியும் உள்ளவன், எல்லாவற்றையும் படைத்தவன், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஆனால் தேவை அற்றவன். மனிதன் தேவை உள்ளவன். ஆனால் தேவை உள்ளவனாக இருந்தும் அவன் ரப்புடன் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை தன் பழக்கமாக, தன்னை, தனது மனதை, தனது ஆசையை அடக்குகின்ற தேவை இருந்தும் அதை அடக்கி ஆளுகின்ற சமதானியத்தை தன்னோடு வளர்த்து கொண்டால் இவனது உலகமும் வெற்றி, நாளை மறுமையும் வெற்றி. உணவு இருக்கிறது, அந்த உணவு தேவை. ஆனாலும் சாப்பிடுவதை தவிர்க்க வைத்து அல்லாஹ் பழக்குகிறான். உறவு தேவை, வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ் தவிர்க்க வைத்து பழக்குகிறான். இதுதான் ஒரு மனிதனுடைய மன அடக்கத்தை, கண்டதையெல்லாம் ஆசைப்படும் அந்த ஷஹ்வானியத்தை இல்லாமல் ஆக்கி ஒரு மனிதனை அல்லாஹ் ரமலானில் பழக்குகிறான். நாம் ஏனைய 11 மாதமும் நோன்பிருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஹராத்தை சாப்பிடாமல் இருக்க வேண்டும், ஹராத்தை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் அந்த காலத்து நோன்பு. எப்படி ஹலாலை நாங்கள் ரமலானில் சாப்பிடாமல் விட்டோமோ, மற்றைய காலங்களில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் ஹராமாக சாப்பிட்டு விடக்கூடாது, ஹராமாக ஆசைகளை தீர்த்து விடக்கூடாது. இதுதான் ரமலான் தந்த மிக பெரும் படிப்பினையாக, பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று
ஆகவும் முக்கியமான ஒரு விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் மிக விசேடமான அமல்களை செய்வார்கள். அந்த அமல்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர் நேரடி தொடர்பை வைத்திருக்கும் இந்த காலப்பகுதி இறுதி 10 தான். இந்த 10ல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், நபியோடு கூடவே இருப்பார்கள், குர்ஆனை படிப்பார்கள், படித்துக் கொடுப்பார்கள். இந்த நேரம் நபியுடைய பண்பை ஹதீஸ் சொல்கிறது. வகான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத மினர் ரீ அல் முர்சலா, வேகமாக வீசும் காற்றை விடவும் வேகமாக அள்ளி எறிந்து செலவு செய்வார்கள். சதகாக்களை, தான தர்மங்களை கொடுப்பார்கள். எப்போது ஹீன யல்காஹு ஜிப்ரீல் சந்திக்கக்கூடிய நேரம். என்ன காரணம்? நபி அவர்கள் ஒரு பரம ஏழை, ஒரு நாள் ஒரு நேர உணவை சாப்பிட்டால் அடுத்த நேர உணவு கிடைக்காத நபி. இந்த நபிக்கு சில இயல்பான வருமானங்களை அல்லாஹ் வைத்திருந்தார். யுத்தங்கள் நடைபெற்றால் அதில் பெரும் பகுதி நபி அவர்களுக்கு வரும், நபியுடைய கட்டுப்பாட்டில் வரும். அதே போன்று ஜிஸ்யா என்ற வரி, நிலவரி எல்லாமே அந்நியர்களிடமிருந்து வரும். எல்லாவற்றையும் அதில் ஆகப்பெரிய சொத்துக்களை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். வருவதையெல்லாம் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் செலவு செய்வார்கள். சஹாபாக்கள் இதை பார்த்து ரமலானில் கூடுதலாக செலவு செய்தார்கள். யாருக்கு செய்தார்கள்? 2 விதமான செலவு. அதில் முதலாவது கட்டாய கடமை என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் வறுமை ஒழிப்பு திட்டம், ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த கட்டாய அல்லாஹ் விருந்தளிக்கும் இந்த நாளை ஒவ்வொரு மூமினும் பொருட்படுத்தி யாரையும் விடாமல் விருந்தளிக்க வேண்டும். அல்லாஹ் நோன்பிருப்பதை பெருநாளில் ஹராமாக்குகிறான். என்ன காரணம்? அல்லாஹ்வாகிய நான், ரப்பாகிய நான் மனிதர்களுக்கு விருந்தளிக்கும் நாள். அல்லாஹ் பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறான். உன்னுடைய சமூக சூழலில் வாழும் ஒவ்வொரு ஏழைக்கும் விருந்தளிக்கும் பொறுப்பு உன்னுடையது. இதை கட்டாயம் செய்துவிட வேண்டும். குறைந்தபட்சமான கடமை ஒரு நபருக்கு 2 கிலோ 400 கிராம் அரிசி கொடுக்க வேண்டும். சாதாரணமாக யோசித்து பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தால் வரும் சோத்தை மட்டும் யாரும் சாப்பிட கொடுக்க மாட்டார்கள். இந்த ஏற்பாட்டை செய்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுடைய பொறுப்பை எடுக்கும் நாம் அல்லாஹ் இறக்கப்பட்டு குறைந்தபட்சம் தந்ததுதான் ஒரு நபருக்கு இந்த அளவில் அரிசி. ஆனால் ஒரு ஏழையை அதோடு நிறுத்திவிடக் கூடாது. பேருவையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கரியுடைய ஏற்பாட்டை, அவர்களின் ஏனைய செலவுகளை காசாக கொடுப்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் சுன்னா மிகப்பெரிய நல்வாழ்வு திட்டம் என்பதாக சொல்கிறார்கள். இதே போன்றுதான் நபி அவர்கள் செய்த இன்னொரு அந்த செலவு என்ன? யாரெல்லாம் சமுதாயத்தில் ஃபர்துல் கிஃபாயாவை பொருட்படுத்தி செய்கிறார்களோ, நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய ஜனாசாவை தொழுவிப்பவர்கள், அடக்கம் செய்கின்றவர்கள், மையவாடியை பராமரிப்பவர்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுதுவிட்டு போகும் மஸ்ஜிதை வழிநடாத்தக்கூடியவர்கள், ஊரில் பொதுவான பிரச்சனை வந்தால் ஊர் மக்களுடைய பசியை தீர்க்க முன்னிற்பவர்கள், ஊருக்கு போர்கள் ஜிஹாத் வந்தால் முன்னின்று தன்னுடைய உயிரை கொடுத்து ஊருடைய பெண்களை, ஊருடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த முஜாஹிதுகள், வீர தியாகிகள் என்று யாரெல்லாம் சமுதாயத்தின்
தனித்தனி கடமையை நாங்கள் பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த காலத்தில் பள்ளியுடைய நிர்வாகம், பள்ளியுடைய ஆலிம், பள்ளியுடைய முஅஸ்ஸின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு முஅல்லிமுல் குர்ஆன், குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முஅல்லிம் நாம் செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் பொறுப்படுத்துகிறார்கள். இவர்கள் மட்டும் இதை பொறுப்படுத்தாமல் விட்டால் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும். இப்படியாக இந்த மனிதர்களுடைய வறுமையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை ஒழிப்பது சமுதாய திட்டம். சஹாபாக்கள் செய்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தேடி தேடி செய்வார்கள். இதே போன்றுதான் இன்னும் ஒரு திட்டம். ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய ஒரு ஆலிம். பெருநாள் வந்து விட்டால், பண்டிகை வந்து விட்டால், ரமலானில் ஒவ்வொரு நாளும் 50 தன்னிடம் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாட்டை செய்வார். தொழிலதிபர்கள், முதலாளிகள் இதை பேண வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பெருநாளுடைய ஆடைகளை ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் தன்னிடம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வாங்கி கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் இஃப்தார், பெருநாளுடைய உடுப்பு, இதே போன்று பெருநாள் செலவிற்காக சம்பளம் தாண்டி 100 திர்ஹம், 100 திர்ஹம் இன்றைய கால அளவீடு 10 லட்சம் ரூபாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு அளக்காமல் நிறுக்காமல் அள்ளி கொடுக்கின்றானோ இவர்கள் அல்லாஹ்விற்கும் அளக்காமல் நிறுக்காமல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரோசப்படுகிறான். எனவேதான் நாங்களும் இந்த திட்டத்தை எங்களுடைய ஊர் நிர்வாகத்தோடு சேர்ந்து சரியாக முறையாக செய்ய வேண்டும். அவர்களுடைய ஆசை, நோக்கம், அறிவிப்புகளை நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ரமலானை நாங்கள் முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எங்களை கபூல் செய்தியா அல்லாஹ், இந்த ரமலானை நீ கபூல் செய்தியா அல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு அடைய செய்தியா அல்லாஹ். வாழ்வில் ஒரு தடவையாவது ரமலானினுடைய பாக்கியத்தை, லைலத்துல் கத்ருடைய இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைய வேண்டும் யா அல்லாஹ். நீ அதற்கு துணையாக இருந்து விடியா அல்லாஹ். பலஸ்தீன முஸ்லிம்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுடைய எல்லா